திருச்சி மாவட்டம் ஆலம்பட்டி புதுரை அடுத்த தெற்கு சேர்ப்பட்டி கிராமத்தில் பால் கொள்முதல் நிலையத்தை திறக்காமல் தனியாருக்கு பால் சப்ளை செய்யும் நோக்கில் செயல்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயியின் மீது பாலை ஊற்றி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் சம்பா சாகுபடி செய்வதற்காக தரமான விதைகள் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே கூறியது போன்று பல்வேறு பகுதியில் காட்டுப்பன்றிகள் தொல்லை அதிகரித்துள்ளது. அவற்றை தடுக்க வேண்டும். முறையாக பாசன கால்வாயில் தூர்வார வேண்டும். விவசாயிகள் விளைபொருளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் சரவணன் முன்பு விவசாயிகள் வைத்தனர். இதனில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய தங்க ஐயா கண்ண தலைமையில் விவசாயிகள் பால் உற்பத்திக்கு உரிய விலை வழங்க வேண்டும், தனியார் மயமாக்கப்பட்ட தடுக்க வேண்டும் என தொடர்ந்து பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் மெத்தன போக்கில் நடந்து கொள்கிறார் என குற்றம் சாட்டினார். குறிப்பாக திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலம்பட்டி புதூர் அடுத்து தெற்கு சேர்ப்பட்டி கிராமத்தில் பால் கொள்முதல் நிலையம் திறக்க மறுக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் ஆவினுக்கு பால் கொள்முதல் செய்ய மறுத்து தனியாருக்கு சப்ளை செய்யும் நோக்கில் செயல்பட்டு வரும் அதிகாரிகளையும் அரசையும் கண்டித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலையில் பாலை கொட்டியும் விவசாயி ஒருவர் மீது பாலை ஊற்றியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தேசிய தென்னிந்திய விவசாய சங்கத்தினர் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து மனு அளித்தனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.